விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் அதிகாலையில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை நமது விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது. இந்த நிலையில விழுப்புரத்தில் பேருந்து நிலையத்தில் குறைந்த அளவுதான் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து பணிமனைகளிலே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பேருந்துகளாக பணிமனையிலிருந்து தொடர்ச்சியாக தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. வெகு தூரம் செல்லுகிற பயணிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முற்றிலுமாகவே நேற்று இரவிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நகர்ப்புற பேருந்துகள் மற்றும் அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. தொடர்ந்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பயணிகள் போதுமான அளவு பேருந்துகள் இல்லாத அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் என்று அந்த தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. நன்றி ஜோதி நரசிம்மன், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி. கோவை சுங்கம் பணிமனையிலிருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. நமது செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். நேசராஜ், வணக்கம். கோவையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றதா, சொல்லுங்க. வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் கோவை சுங்கம் 1 மற்றும் 2 ஆகிய 2 பணிமனைகளிலும் கிட்டத்தட்ட 129 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போல பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ள நிலையில் அதே போல இந்த வாகனங்கள்லாம் இன்று காந்திபுரம், முக்கடம், ஒண்டிப்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என பாதுகாப்பு கருதி போலீசார் காந்திபுரம், ஒண்டிப்புதூர், உக்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல கோவையில் உள்ள அனைத்து பணிமனைகளிலும் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தொழிற்சங்க நிர்வாகிகளும் மற்றும் அந்த போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பணிமனையிலிருந்து தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. செய்தியாளர் வேணு வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வேணு வெங்கடேசன், வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பணிமனையிலிருந்து தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க வேணு. செய்யாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தத்தின் இரண்டாவது நாளான இன்றும் செய்யாறு போக்குவரத்து பணிமனையில் இருந்து காலை 6 மணி நிலவரப்படி இயக்கப்பட வேண்டிய 36 பேருந்துகளில் தற்பொழுது 34 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. செய்யாறு பணிமனையிலிருந்து செய்யாறு, சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட வழித்தடங்களில் நாள்தோறும் மொத்தம் 59 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC, பாட்டாளி மக்கள் கட்சி, CPM, PMS உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் நேற்றிலிருந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் செய்யாறு போக்குவரத்து பணிமனை பேருந்துகளை நிர்வாகத்தினர் தோமுசா தொழிற்சங்கத்தை சேர்ந்த மற்றும் அனுபவம் மிக்க தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு வழக்கம் போல் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த 2ஆம் நாளான இன்றும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை 6 மணி நிலவரப்படி இயக்கப்பட்டுள்ள 30 பேருந்தில் 34 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இதில் 3 தற்காலிக பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி வேணு வெங்கடேசன், உங்க தகவல்களுக்கு நன்றி.